படம் எப்படி இருக்கு? படம் நான் ரொம்ப நல்லா இருக்கு, நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தேன். சூப்பராக இருக்கு. ஃபைட் சீன்லாம் ரொம்ப நல்லா இருக்கு. நயன்தாரா மேம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஃபைட் சீன்லாம் எப்படி தெளிவா இருக்கு? இந்த சினிமாட்டோகிராஃபி கோரியோகிராஃபி எல்லாம் பெரிய பெரிய ஆளுங்க வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அதில் வந்து ஒரு பெரிய கருத்து இல்லை. ஆனால் எனக்கு பெருசாக வெறும் இந்த ஃபாதர் சன் வச்சு தான் வெறும் கிளாஸ் ஆகிற மாதிரி கதை வச்சுருக்காங்க. ஆல்ரெடி நிறைய வந்துருக்கு. அது மாதிரி தான் இருக்கு. வெறும் அது வச்சு என்னால் பெருசாக அந்த படத்தை எடுத்துட்டு போக முடியாது தோணும். பிஜிஎம்ல எப்படி தெளிவா இருக்கு பார்க்கும்போது? பிஜிஎம்லாம் நல்லா தான் இருக்கு. எல்லாமே நல்லா இருக்கா? ஓகே, இந்த படம் பேர் ஓகே. யாஷ்லாம் சூப்பராக ஆக்டிங் பண்ணியிருக்காரு. தள்ளி போகுது. சொல்லுங்க. சூப்பராக ஆக்டிங் பண்ணிருக்கேன். டைலாக் சூப்பராக இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. உங்க படத்துல பார்த்துருக்கு என்ன கதைன்னு புரிஞ்சுது? கதை என்ன பார்த்தீங்கன்னா அந்த ஆக்ஷன் ஃபைட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அவ்வளோதான். அதிகமாக பையன் வந்து அப்போ பழி வாங்குற மாதிரி இருக்கு. அந்த சீன் ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்க ரெண்டு கெட்டப் எப்படி இருக்கு? ரெண்டு கெட்டப்பு சூப்பர் இருந்துச்சு. நல்லா இருக்குங்களா? அது ஆடியன்ஸ் என்ன மாதிரி எஃபெக்ட் பண்றாங்க? ஆடியன்ஸை பார்த்தீங்கன்னா எப்படி சொல்றது, பையனை பற்றி தான் பார்ப்பாங்கன்னு எனக்கு தெரிஞ்சு. அவங்க பையன் கேரக்டர் தான் அதிகமாக பார்க்கறது என்ஜாய் பண்ணுவாங்க. லவ் சீன்லாம் நல்லா இருக்குச்சு. ரொமான்டிக்கா இருக்கா? இல்ல ரொமான்டிக்கா தான் இருக்கு. இல்ல ரொம்ப ரொமான்டிக்கா இருக்க மாதிரி இருக்குது அந்த படத்தை பார்க்கும்போது. ஏன் ஃபேமிலியோட பார்க்க முடியாது, சின்ன பசங்க பார்க்க முடியாது. நம்ம தனியா ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸோட பார்க்கலாம். லவர் கூட போய் பார்க்கலாமா? லவர் கூட பார்க்கலாம். அவங்க தான் என்ஜாய் பண்றது. அவங்க தான் ரொமான்ஸ் அதிகமா இருக்கும். ஏ படம் வர ரொமான்ஸ் எப்படி படம் ரொமான்ஸ்? அது அந்த 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 ஆங்கிள் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. அந்த ஆங்கிள் இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இது மூஞ்சி சுளிக்கிற மாதிரி இருக்குது இல்லையா? சோ யார் வேற கூட்டு போய் உள்ள பார்க்க முடியாத அளவு இருக்கு இல்லையா அந்த படம்? ஆமா, அந்த மாதிரி இருக்கு. ஃபேமிலியோட பார்க்க முடியாது. அது நல்லா இருக்கு பார்க்க. ஓகே, மக்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்தை எந்த அளவுக்கு எதிர்பார்த்திருந்தாங்க? ஏன்னா எத்தனை கோடி அடிக்கணும்னு நினைக்கிறீங்க? எனக்கு தெரிஞ்சு 1000 கோடி. 1000 கோடி வரும். ஓகே தலைவா, சூப்பர். நல்லா படத்துல லாஜிக் எதிர்பார்க்க கூடாது. நல்லா லாஜிக் பார்க்க கூடாது. எல்லாம் முக்காசி இந்த லவர்ஸ் கூட பார்க்கலாம். அவ்வளவுதான். லவர்ஸ் மட்டும் வந்து பார்க்கலாம். ஓகே, இந்த படத்தை பத்தி என்ன சொல்ல விரும்புறீங்க மக்களுக்கு? மக்களுக்கு இந்த படம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த என்ஜாய் பண்ணி பாருங்க அப்படின்னு. ஓகே, நயன்தாரா நடிப்பு எப்படி இருக்கு? ஓரளவுக்கு அவங்க எப்பயுமே அவங்க பெர்ஃபார்மன்ஸ் அவங்க பெஸ்ட்டு கொடுத்துருப்பாங்க. மற்றபடி இதுல பார்த்த வரைக்கும் எப்படி இருக்கு? என்னது இதுல பார்த்த வரைக்கும் எப்படி இருக்கு? ட்ரெய்லர் பார்த்த வரைக்கும் மேக்கிங் வைஸ் நல்லா பண்ணுறாங்க. ஆனால் கதை நல்லா இருந்தால் படம் நல்லா இருக்கும். நயன்தாரா சீட் பிடிக்கிற மாதிரிலாம் இருக்குது. அதுதான் அவங்க இது வரைக்கும் பண்ணாதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அது இதுக்கப்புறம் வரவங்களுக்கு அது இன்ஸ்பிரேஷன் ஆகி பண்ணுவாங்களா அந்த மாதிரி அவங்களுக்கு தெரியல. ஆனால் கதைக்கோசம் நயன்தாரா நடிப்பு எப்படி இருக்கும்? அவங்க நல்லா தான் பர்ஃபார்மன்ஸ் நல்லா பண்ணும். ஓகே, கேஜிஎஃப் படம் நல்ல கதை, நல்ல டைரக்டர் இருந்தாங்க. ஆனால் இந்த படத்தில் வந்து எனக்கு பெருசு மாஸ் சீனோ வெறும் அந்த மாஸ் சீனை தவிர அப்புறம் இந்த ஃபைட் சீன்ஸ் அது இப்போ எடுத்து வச்சுறாங்க தவிர, ஆனால் இந்த ரொம்ப கேர்ள்ஸை வச்சு அந்த இன்டிமேஷனாக அந்த அவங்களோட வெறும் இதுவும் மட்டும் அவங்க காட்டுற சீன் நிறையா வச்சுருந்து அவங்க கதையில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்கன்னு எனக்கு தோணுது. மற்றபடி படம் வந்து பார்த்தா தான் தெரியும் எனக்கு லெவலுக்கு மேக்கிங் அந்த மாதிரி என்னதான் ஹாலிவுட் லெவல்ல இருந்தாலும் இங்கே பாருங்க. ஹாலிவுட் லெவல்ல இருந்தாலும் கதை இல்லைனா படம் நல்லா இருக்காது. கேஜிஎஃப்ல கதை இருந்தனால தான் அந்த படம் ஹிட் ஆச்சு. அந்த கெட்டப் அதெல்லாம் எப்படி காஸ்டியூம் ஒர்க்கு, ஃபைட் சீனு எல்லாம் தான் நல்லா இருந்தாலும் கதை நல்லா இருக்கும். கதை நல்லா இருக்குன்னா படம் அந்த அளவுக்கு இருக்காது. எனக்கு தெரிஞ்சு படத்தில் எனக்கு எக்ஸ்பெக்டேஷன் இல்லை. நான் எதிர்பார்க்கல அந்த அளவுக்கு. எனக்கு கேஜிஎஃப் 2ல இருந்தது. ஆனால் அந்த படம் 1 நல்லா இருந்தது. கதை அதுக்கேற்ற மாதிரி இருந்தது. அதில் 3-4 ஹீரோயின் இருக்காங்க. நயன்தாரா, ருக்மிணி அந்த அதுதான் அந்த அவங்க இருக்கிறதுக்கான அவங்களுக்கு அந்த 5 கேரக்டருக்கும் நல்ல கதை இருந்து அவங்க நடிச்சிருந்தாங்கன்னா பரவாயில்ல. ஆனால் வெறும் அவங்கள யூஸ் பண்ணிக்கிறதுக்கோசம் அந்த 5 ஹீரோயின்ஸ் கோசம் வச்சிருந்தாங்கன்னா அது அந்த அளவுக்கு. ஆடியன்ஸ்ல என்ன சொல்ல விரும்புறாங்க இந்த படத்தை பத்தி? ஆடியன்ஸ் என்ன சொல்ல விரும்புறாங்க? அது தெரியல. அவங்க வந்து பார்த்து மோஸ்ட்லி எல்லாருக்கும் பிடிக்கும் தான் நினைக்கிறேன். ஆனால் ஒரு சில பேருக்கு மாற்று கருத்து இருக்கும். அந்த படம் மாற்று கருத்து வருமா? ஆமாம். சரி, சொல்லிட்டு பாருங்க. படம் நல்லா இருக்குன்னு சொல்லுங்க. டாக்ஸிக் நல்லா இருக்கும். நல்லா இருக்கு. ஓகே, நிறைய பேர்